Chapter 6, example 6.27. The horizontal distance between two buildings is 140 meter. The angle of depression of the top of the first building when seen from the top of the second building is 30 degree. If the height of the first building is 60 meter, find the height of the second building. இப்போது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பில்டிங் அப்படியே எழுதிக்கிறேன். ரெண்டு பில்டிங் இருக்குது. அந்த ரெண்டு பில்டிங்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 140 மீட்ரு. நான் என்ன பண்ணுறேன், த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங், சரியா? த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ஃபஸ்ட் பில்டிங் when seen from the செகண்ட் பில்டிங் இஸ் 30 டிகிரி. இந்த ஃபஸ்ட்டு பில்டிங்கை செகண்ட் பில்டிங்லேருந்து உக்காந்து, இது ஃபஸ்ட்டு பில்டிங்கு, இது செகண்ட் பில்டிங்கு. செகண்ட் பில்டிங் மேலே உக்காந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பில்டிங்கோட டாப்பை பார்க்குறேன். டாப்பை பார்க்கும்போது இது ஸ்ட்ரைட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா, அங்கேருந்து நான் வளைஞ்சி பார்க்கும்போது, வளைஞ்சி எதை பார்க்குறேன், டாப்பை பார்க்குறேன். அப்போது அது 30 டிகிரி இல்லையா? இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 140 மீட்டர்னால் இந்த டாப்பும், இந்த ஃபஸ்ட்டு டாப்பும் செகண்டோட மிட்டும் சேமாக தான் இருக்கும். அதுவும் 140 மீட்டர் தான் இல்லையா? ஏன்னா இது வந்து வளைஞ்சிலாம் போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் பில்டிங். ரெண்டு பில்டிங்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது இது 140 மீட்டர்னால் இதுவும் 140 மீட்டர் தான். இப்போது இது 60னா அப்போது இது வரைக்கும் என்னவாக இருக்கும், இது வரைக்கும் இதுவும் 60 இருக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, இது மட்டும்தான் கண்டுபிடிக்கணும், சரியா? பேர் வச்சுக்கலாம், ABCDE எப்படி ஒன்றும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், இதை வச்சு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் இதை வச்சேன், இதை வச்சு நான் இதை வச்சிட்டேன், சரியா? ஓகேவா? இப்போ பாருங்கள், இதையும் டிகிரியும் பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஆப்போசிட், அட்ஜசன்ட், அப்புறம் ஹைபோட்டனஸ். இப்போ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட் எந்த ஃபார்முலாவில் வரும், tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan என்ன டிகிரி, tan 30 டிகிரி ஈக்குவல் டு AB பை BE. tan 30 டிகிரி ஈக்குவல் டு AB என்னது, AB அப்படியே வச்சுக்கலாம், AB டிவைடட் பை 140. சரி, tan 30 டிகிரி என்னது 1/√3 ஈக்குவல் டு AB பை 140. இப்போ எனக்கு AB தானே வேணும், அப்போ இது மேலே கொண்டு போயிடலாம்ல. அப்போ AB ஈக்குவல் டு 140 டிவைடட் பை √3. √3 கீழே வைக்கலாமா, வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணோம், காஞ்சிகேட் எடுக்கணும். அப்படியே எடுத்துக்கிறேன், இன்ட்டு √3/√3. AB ஈக்குவல் டு 140 இன்ட்டு √3 டிவைடட் பை, இந்த √3 ஆச்சுன்னா 3 ஆகிடும். எப்படி தெரியல, √3 இன்ட்டு √3 எப்படி எழுதலாம், √3 இன்ட்டு √3, ரூட்டு வெளியே எடுத்தால் வெறும் 3 வந்துடும். சரி, இப்போ பாருங்கள், AB √3க்கு வேல்யூ தெரியும் நமக்கு இல்லையா? அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 1.732 அப்படியே எழுதிக்கலாம், இன்ட்டு 1.732 டிவைடட் பை 3. மேலே இருக்கிற நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஒரு ஆன்சரு, AB ஈக்குவல் டு 242.48 டிவைடட் பை 3. இதை 3 டிவைட் பண்ணால் AB ஈக்குவல் டு 80.83, சரியா? அப்போது இது மட்டும் எவ்வளோ வந்துச்சு எனக்கு, AB மட்டும் 80.83. ஹோல் பில்டிங்கோட இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட் த ஹைட் ஆஃப் த ஃபைன் த, இங்கே பாருங்கள், ஃபைன் த ஹைட் ஆஃப் த செகண்ட் பில்டிங் கேட்குறாங்க. இது ஏற்கனவே தெரியும் எனக்கு, இதை மட்டும் கண்டுபிடிக்கணும் இல்லை, கண்டுபிடிக்கணும். ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா? அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும், AB ப்ளஸ் என்னது BC ஈக்குவல் டு 60 ப்ளஸ் 80.83 ஈக்குவல் டு 140.83. என்ன மீட்டர் கொடுத்துருக்காங்களா, மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர்.